சிவாய எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பொருளை வணங்கிக் கொள்வோம். 2025 ஆங்கில புத்தாண்டு காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் வீடான கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்ப்போம். இந்த கன்னி ராசி புத பகவானின் வீடு. சாதுர்யமாக பேசி சாதிக்கும் ராசி. சனி, குரு, ராகு, கேது தற்போதுள்ள நிலையிலேயே மார்ச் மாதம் வரை பலனளிப்பார்கள். மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 7ஆம் இடமான மீன ராசிக்கு செல்கிறார். மே மாதம் 14ஆம் தேதி மற்றும் 18ஆம் தேதிகளில் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து 10ஆம் இடமான மிதுன ராசியில் அமர்கிறார். ராகு கேதுக்கள் முறையே 6லும், கேது உங்கள் ராசியிலிருந்து விலகி 12ஆம் இடமான சிம்மத்திலும் பலனளிக்க இருக்கிறார்கள். 7ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் மனைவியாக இருந்தால் கணவரிடத்திலும், கணவராக இருந்தால் மனைவியிடம் மீதும் சந்தேகமும் வீண் பிரச்சனையும் தோன்றி மன வருத்தம் ஏற்படும். மற்றவர்கள் மீது பொறாமைப்படும் எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்கள். வம்பு வழக்குகள் உங்களை தேடி வரும், முன்கூட்டியே விலகி விடுங்கள். மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பலவிதமான வேலை வாய்ப்புகளை தந்தாலும் அதே 6ஆம் இடத்திற்குரிய கடன் பிரச்சனைகளை நிச்சயம் ஏற்படுத்துவார். ஆகையினால் நீங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் எச்சரிக்கையாக பழகுங்கள். குரு பகவான் 2, 4, 6ஆம் இடத்தை பார்ப்பதால் பண புழக்கம் ஏற்படும். வீடு வாகன சேர்க்கை ஏற்படும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஏற்படும். கடன் கட்டுக்குள் இருக்கும். இருப்பினும் 10ஆம் இடத்தில் நித்த குரு பகவானால் வேலையில் டிஸ்டர்ப் ஏற்படும். சிலருக்கு வேலைக்காக அலைய வேண்டி ஏற்படும். அப்படி வேலையே கிடைத்தாலும் குறைந்த சம்பளமாக இருக்கும். வேலை பார்க்கும் கம்பெனியில் வேலையாட்களோடு முரண்பாடுகள் ஏற்படும். பிரைவேட் நிறுவனங்களில் பணி செய்வோர் பதவி உயர்வு பெற்று இடம் மாறுவார்கள். சில மாதங்களில் மாதக்கோள்கள் சஞ்சாரம் செய்யும் போது குருவினால் ஏற்படும் குறைபாடுகள் அகலும். கேது 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது, புண்ணிய தலங்களுக்கு செல்வது, ஜீவ தரிசனம் மேற்கொள்வது நடக்கும். பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் தடையில்லாமல் செல்லும். கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு நடுத்தர நிலையே நிலவும். மொத்தத்தில் பாதி நன்மை பாதி தீமை நிறைந்ததாக அமையும். இருந்தாலும் இக்கன்னி ராசியில் உள்ளவர்கள் மத்திய பலனே நடக்கும் என்பதால் எதிலும் அகலக்கால் வைக்காமல் பொறுமையாக செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உங்கள் ஜாதக அடிப்படையில் எந்த தசாபுத்தி நடக்கிறது, கிரக அமைப்பு எப்படி இருப்பதை கொண்டு உங்கள் ராசியின் சரியான முழு பலாபலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நம சிவாய. எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பொருளின் ஆசியை பெற்று அனைவரும் நீடூழி பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. நம சிவாய.